ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்துட்டு 1 2 3 4 நாட்டு வந்து கிராஸ் நாட் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு பூ கூட மிஸ் பண்ணாமல் நம்ம பூஜை கூடைக்கு போட்டுட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி நல்லா நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சுத்து போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு இதோட 3வது முருகன் போடுறேன், இதோட 4வது முருகன் போடுறேன். அதனால் எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தேன், 3.5 அடி எடுத்தேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க, அதனால் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க ஒயருன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் உங்களை வந்துட்டு 4 அடி எடுக்க சொல்லியிருந்தேன். நல்லா கூட போட்டு சர்வீஸ் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா 3 அடியில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 3 அடியில் எடுத்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி 2 லைன் நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 2 லைன் போட்டுட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இதுலேயே வந்துட்டு வெங்கடாச்சலபதி போட்டு தர முடியுமா சிஸ்டர் அப்படின்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு கை வடிவம் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டுட்டு மாலைகளுமே அவருக்கு வந்து வேறு மாதிரி மாலைகள் போடணும் இல்லையா, வெங்கடாச்சலபதிக்கு, அதாவது பெருமாளுக்கு. அவங்க பெருமாள் கும்பிட்றவங்க, நாங்களும் பெருமாள் கும்பிட்றவங்க தான். எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, இது அப்படியே வந்துட்டு பெருமாளாக போட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது எப்படின்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுவும் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் போடுறது பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த முருகனில் வந்து இந்த பாதமெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். முதல்ல இருந்த முருகனுக்கு வந்து நான் பாதம் அப்படி வைக்கல. பாருங்கள், இதில் வந்துட்டு பாதம் பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக நிற்கிற மாதிரி, கரெக்டாக பின்னால் அப்படியே நிற்கும். நம்மளுக்கு குதிங்கால் இருக்கு இல்லையா, அது மாதிரி பாருங்கள். இது குதிங்கால் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எப்படி பாதம் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டிருக்கிற இந்த முருகன் வந்து நிற்கும் கரெக்டாக. ஆனால் வந்துட்டு முதல் போட்ட முருகர் வந்து துணையோட அது குச்சியோடவோ அல்லது செவுத்தில் வச்சா மட்டும்தான் நிற்கும் அது மாதிரி. ஆனால் இப்போ நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்து தண்டை வந்து நம்ம டியூப் போடுவோம் இல்லையா, கூட போடுற டியூப்பு, அதைத்தான் நான் தண்டையாக யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கான சின்ன விலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் குட்டியாக. அதாவது ஒரு சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு போடுவாங்க இல்லையா கருப்பாக, அது போடக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு கலரில் கிடச்சா கூட நீங்கள் போட்டுக்குங்க தண்டையாக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக போடும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ரோ முடித்தோடனே நம்ம ஏணிப்படி நாட் போட்டு அந்த லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். பாருங்கள், எனக்கு வந்துட்டு நான் வந்து 3.5 அடி எடுத்திருந்தேன். எனக்கு அது அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா 3.5 அடிங்கிறதே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு பூ வந்து மொத்தமாகவும் வரும், ஒரு பூ சன்னமாக வரும், ஒயரை பொறுத்தளவுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 4 அடி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கூட போட்டு கிராஃப்டெல்லாம் போட்டு பழக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா 3.5 அடி இல்லை 6 ஒயர் எடுத்து நீட்டாக 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டிங்கன்னா, அதுக்கு மேலே 2 கீழே 2 போட்டிங்கன்னா மொத்தம் 7 நெல்லிக்காய் நாட் வந்துடும். பாருங்கள், இந்த இடம் வந்து ஆரம்பித்த இடம், இது வந்து முடிக்க போகிற இடம். நாம் இப்படி லேடர் நாட் போட்டு இதை நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். பாருங்கள், லேடர் நாட் போட்டு இப்படி நல்லா உள்ளே விட்டு இந்த ஒயரையே நல்லா இப்போவே சொருகி விட்டுருங்க. நம்ம முடிப்போம் இல்லையா, 2வது ரோ முடிப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு 2 ஒயருமே சொருகிக்குங்க. ஏன்னா நம்ம வந்து உடம்பு பின்னிட்டோம்னா உள்ளேயெல்லாம் கை விட முடியாது. அதனால் இப்போ வந்து உடம்பு பின்னாத்துக்கு முன்னாடியே இந்த 2 ஒயரு, இந்த ஒயருங்களையெல்லாம் நம்ம சொருகிக்கணும். கை எவ்வளோக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சொருகிக்குங்க. எனக்கு பாருங்கள் 2 லைனுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. இந்த ஒயர் இவ்வளோதான் இருக்குது.
அதனால் எனக்கு கரெக்டாக அளவு 3.5 அடி வெட்டியிருந்தேன். இது வந்து ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டு திருச்சி ஒயர் தான். அதனால தான் நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. நல்லா நாட்ஸ் நல்லா டைட்டாக வரும். அது ஒயரும் போடுறக்கும் நல்லா இருக்கும். என்ன இந்த பிராண்டில் வந்து ஒவ்வொரு ஒயர் ரொம்ப தின்னாக வரும். அந்த ஒயர் வந்து நம்ம தின்னாக வர ஒயரை வந்து அப்படியே பேஸுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி தான் நான் போடுவேன். அந்த மாதிரி கூடைங்க. பாருங்கள் இது சாண்டல் செமையாக இருக்குது போடுறதுக்கு. நான் ஏற்கனவே நினச்சேன் சாண்டலில் போடலான்னு. மஞ்சள்லையும் போட்டிருக்கோம், சாண்டலில் போடுறது என்ன டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு. அப்புறம்தான் சந்தன காப்பு அலங்காரம், மஞ்சள் அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா முருகனுக்கு, அது மாதிரி சரி சந்தன காப்பு அலங்காரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சாண்டல்லே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செகண்ட் ரோ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதி வந்து ஃபோர்த்து பகுதி, பார்ட் 4 பார்க்குறோம். பாருங்கள் இதுக்கு நான் குட்டியாக லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த முறையில் தான் நான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு தலை மட்டும் போட்டு முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே வந்து எனக்கு 4 பார்ட் ஆயிடுச்சு. காரணம் வந்து 10 நிமிஷம் ஆயிடுது. அதனால தான் பாருங்கள் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பாருங்கள் முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உள்ளே பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சொருக போகிறோம், அவ்வளோதான் சொருகிடுவோம். சொருகிறதுக்கு இந்த அளவுக்கு போதும். ஏன்னா உள்ளே கைவிட்டு கஷ்டப்பட்டு தான் சொருகணும். அதனால் உங்களுக்கு கை எட்டுற அளவுக்கு நீங்கள் சொருக்கிங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வெட்டிடுங்க. வெட்டிட்டு இதை வந்து உள்ள அப்படியே இப்படி உள்ள சொருகிருங்க. கைக்கு எட்டுற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சொருகிங்க. ஒரே நாட்டில் நம்ம டிசைன் கூடைங்களுக்கெல்லாம் சொருகும் இல்லையா, இந்த நாட்டிலேருந்து ஒன்று மடித்து சொருகிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த நாட்டிலேருந்து அப்படியே அடுத்த 2வது நாட்டுக்கு இதில் காமிக்க முடிய மாட்டேங்குது. இருங்க காமிக்கிறேன். சொருகிட்டு கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து 2 நாட்டுக்குள்ளார 3 நாட்டுக்குள்ளே கை எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சொருகிக்கிங்க. இதோ பாருங்கள் நான் வந்துட்டு ஒயர் வெட்டியிருக்கக்கூடாது, சொருகிட்டு கூட வெட்டி இருந்துக்கலாம். சொருகிட்டு வெட்ட முடியாதுங்கிறக்காக தான் வெட்டினேன். பாருங்கள் இதோ இந்த மாதிரி சொருகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாருங்கள் 10 அடியில் பாருங்கள் 10 அடியில் 18 ஒயரு வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இதோ 18 ஒயர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சொருகி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த 18 ஒயரை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.